What's up, ladies and gentlemen, boys and girls? Welcome to my YouTube channel. நான் உங்கள் அர்ஜுன் ராம். ஸோ லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஐபிஎல் ஃபேன்ஸ், இஃப் யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், எஸ்ஆர்ஹெச், பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பசங்க அடி மேல அடி வாங்கிட்டு இருக்காங்க, உத மேல உத வாங்கிட்டு இருக்காங்க. வெரி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு ஒரு மாதிரி பழகிருச்சுங்க லைஃப்ல. என்னோட பர்சனல் லைஃப்லயும் சரி, என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, நிறைய அடி வாங்கி தான் நான் நிறைய பக்குவப்பட்டிருக்கேன். ஸோ அதனால எனக்கு இந்த தோக்குறது வந்து ஒரு பெரிய மேட்ரு இல்லை. பட் இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் போடுறேன், நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ தான் புரிஞ்சுக்க முடியுது, பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஃபேன்ஸ் எல்லாம். ரொம்ப அந்த தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அவங்களால. பட் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பேக் இன் த டே, நான் when I started watching ஐபிஎல், பயங்கர தீவிர சிஎஸ்கே ஃபேனாக இருக்கிறப்போ, ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸ், ஏன் 2020 வரைக்குமே நான் அப்படி தான் இருந்தேன். ஈவன் 2022 வரைக்குமே நான் அப்படி தான் இருந்தேன். ஐ ஒன்ட் லை. அந்த தோல்வியை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க முடியாது. அப்புறம் நம்ம பிளேயர்ஸ்லாம் சொதப்பும் போது நம்ம பிளேயர்ஸை திட்டுவேன். தோனி என்னைக்கும் திட்டினதில்லை. பட் மற்ற பிளேயர்ஸ் சொதப்புனாங்கன்னா, என்னடா ஆடுறீங்க அப்படி இப்படி, நான் அவனை ட்ராப் பண்ணுங்கடா, இவனை ட்ராப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப இமோஷனல் ஆகி ரொம்ப கோவப்படுவேன். அப்புறம் 2023 இருந்து தான் எனக்கு அந்த பக்குவம் வந்தது. என்ன ஆனாலும் நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அன்கண்டிஷனலாக நம்ம டீமை சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா லவ்ன்றது அன்கண்டிஷனலாக இருக்கணும். நீ எனக்கு இதை பண்ணு, நான் உனக்கு இதை பண்ணுறேன் அப்படின்னு இருந்தால் அது ட்ரூ லவ்வே கிடையாது. ஸோ நம்ம சிஎஸ்கேவை அப்படி தான் சப்போர்ட் பண்ணணும். வின் ஆர் லாஸ் அதை பற்றி கவலைப்படாத, அன்கண்டிஷனலாக நம்ம டீமை சப்போர்ட் பண்ணணும். அதுதான் ரைட் ஆட்டிடியூட் அப்படின்னு 2023 இருந்து தான் நான் முடிவு பண்ணேன். பட் இப்போ தோக்கும் போது கொஞ்சம் வலிக்குங்க. அதை எப்படி கடந்து போகிறது, லைஃப்பை எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மென்டலி நான் பயங்கரமாக டியூன் ஆகிட்டேன். ஸோ நீங்களும் அதான் பண்ணணும், உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் ஆர் எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் பயங்கர பேஷனட்டாக சப்போர்ட் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது இந்த தோல்விகள் வலிக்க தான் செய்யும். பட் அட் த சேம் டைம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப வந்து நம்மள அப்படியே மைண்டை போட்டு நம்ம மென்டல் ஹெல்த்தை தின்ன விட்டுறக்கூடாது. அதுல ரொம்ப ரொம்ப காஷியஸா இருங்க. நான் எப்படி என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நடந்துகிட்டே பேசுறேன் பாத்தீங்களா. வீட்டுல கேப் கிடைக்கும் போதெல்லாம் நடக்கிறது, ஜிம்முக்கு போறது, ஒர்க் அவுட் பண்றது, இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஐ மென்டலி ஃபீல் வெரி வெரி பெட்டர். எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவேன். சாரி, கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிசிக்கல் ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். படங்கள் பார்ப்பேன், நெட்ஃபிளிக்ஸ்ல ஏதாவது சீரீஸ் பார்ப்பேன், அமேசான் பிரைம்ல ஏதாவது சீரீஸ் பார்ப்பேன். கொஞ்சம் ஐபிஎல் இருந்து கிரிக்கெட் பார்க்கறதுல இருந்து கொஞ்சம் என்ன டிட்டாச் பண்ணிப்பேன். அதுக்காக சிஎஸ்கே மேட்சஸ் பார்க்காமலே எல்லாம் இருக்க மாட்டேன். மைண்ட் செட்டை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த சீசன் அவ்வளவுதான், நம்ம வந்து பிளே ஆஃப் போறது இல்ல. அப்படி ஒரு வேளை ஏதாவது மிரக்கல் நடந்து போனா சந்தோஷம். பட் இந்த டீமை வச்சுக்கிட்டு நம்ம பிளே ஆஃப் போறதுக்கு ரியலிஸ்டிக் சான்ஸ் இல்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்டை நான் பண்ணுவேன். இந்த சீசன் நான் ஆல்ரெடி அதை பண்ணிட்டேன். அதை மீறி ஏதாவது பட்டாபாகியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நடந்ததுன்னா அது மிரக்கல் தான். அப்படி நடந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன், துள்ளி குதிச்சு ஆட்டம் போடுவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா பிளே ஆஃப் போறது கஷ்டம். அடுத்த சீசன் பாத்துக்கலாம். இப்போ தலைவன் தோனி ஆடுறான். திஸ் மே பி ஹிஸ் லாஸ்ட் சீசன். இந்த சீசன் சரியா போலனா எம்எஸ் தோனி, தோனி மைட் கால் இட் குவிட்ஸ். ஈவன் ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி லெஜெண்ட்ஸ் கூட இந்த சீசனுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சீசன் சரியா போல ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கும். நிறைய பேர் பயங்கரமா அவரை போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு யூடியூப் சேனல் வேற ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை ஒரு பாயிண்டா எடுத்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. சோ அவர் நிம்மதியா யூடியூப் சேனல் ரன் பண்ணணும்னா அவரு ஐபிஎல் இருந்து ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த சீசன் எண்ட்ல தள்ளப்பட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ப்ரொவைடட் சிஎஸ்கே இதுக்கு அப்புறம் சரியா பண்ணாம பிளே ஆஃப் போகாம இருந்தாங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் மைட் ஆல்சோ கால் இட் குவிட்ஸ். கிரிக்கெட் ரொம்ப கஷ்டங்க. நான் கிரிக்கெட் ஆடி இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் சின்ன வயசுல 3 வயசுல இருந்து 4 வயசுல இருந்தே கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு சுத்துவான் என் அப்பா சொல்லுவாரு. அப்புறம் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு 10 வயசு இருக்கும் போதெல்லாம் நான் போலீஸ் குவார்டர்ஸ்ல தான் வளர்ந்தேன். அங்க இருக்கிற பசங்களோட கல்லி கிரிக்கெட் ஆடுவேன். பயங்கர பேஷனட்டா ஆடுவேன். ஸோ என் அப்பாட்டெல்லாம் நான் போய் கேட்டேன், அப்பா எனக்கு கோச்சிங் சேர்த்து கொடுப்பா, நான் கிரிக்கெட்டர் ஆகணும், இந்தியாவுக்கு ஆடணும் அப்படின்லாம் சொல்லி நான் கேட்டேன். நாங்க ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவங்க. என் அப்பா அம்மா எல்லாம் கிராமத்துல இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு பெருசா அதை பத்தி புரிதல் இல்ல. தம்பி, படிப்பு தான் நமக்கு கை கொடுக்கும். இந்த கிரிக்கெட்லாம் பெரியவங்க விளையாட்டுப்பா, பணக்காரங்க விளையாட்டுப்பா, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. உன்னை நான் படிக்க வைக்கிறேன், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். இந்த கிரிக்கெட்லாம் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்கரேஜ் பண்ணல, என்ன கிரிக்கெட்ல சேர்த்து விடல. ஸோ டென்னிஸ் பால் கிரிக்கெட் தாங்க நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2014 இருந்து ஐ குட் மேக் மை ஓன் மணி. அதுக்கப்புறம் தான் நான் கிரிக்கெட் கிட் எல்லாம் வாங்கி இங்க லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சேன். பசங்களோட சேர்ந்து ஒரு 2-3 டீமுக்கு நான் ஆடி இருக்கேன். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் போவேன், எல்லாம் ஒன் டவுன் போவேன். வென்சிட் ஆர்சிசி, எய்ம்சி,
சிசி, ஸ்பாட்டன் சிசி, அசார்டட் ஸ்மாஷர்ஸ், இந்த மாதிரி நிறைய டீமுக்கு நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆடி இருக்கேன். 2023ல கடைசியா செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக்னு ஒன்னு நடத்தினாங்க. அதுல நானு, பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ், அப்புறம் பசங்க படத்துல நடிச்ச கிஷோர், பக்கோடா பாண்டி, இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து ஒரு டோர்னமெண்ட்ல ஒயிட் வாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம்ல ஆடணும். ரன்னர்ஸ் அப்பா வந்தோம் அந்த டோர்னமெண்ட்ல. அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் ஆடுறது இல்லைங்க, கொஞ்சம் நான் டிட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கிரிக்கெட் பாக்குறது எப்படி ஒரு அடிக்ஷனோ கிரிக்கெட் ஆடுறதும் அந்த மாதிரி தான். இட் இஸ் குவைட் அன் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட் ஆல்சோ. நீங்க நிறைய அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஷூஸ் வாங்கணும், கிட்ட அடிக்கடி ஏதாவது ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வரும், பேட்டை மாத்த வேண்டியது இருக்கும், அப்புறம் எவ்ரி வீக்கெண்ட் டோர்னமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கும் நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இட் இஸ் குவைட் அன் எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட் டு பிளே. ஆல்சோ நான்லாம் என்ன மாதிரி பர்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் பண்ணா அதை 100% கொடுத்து பண்ணணும், இல்ல பண்ணக்கூடாது. சோ எனக்கு வீக்கெண்ட்ஸ் மேட்ச் ஆடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 times ஆவது போயிட்டு எனக்கு நெட் பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் எனக்கு கான்பிடென்ட்டா போய் மேட்சஸ் ஆட முடியும். அது ஒரு ஓசிடி மாதிரி எனக்கு. இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாம நேரா போய் மேட்ச் ஆடுறது, அந்த சீன்லாம் நம்ம ஒர்க் அவுட் ஆகாது. சோ என்னன்னா நிறைய டைம் நான் கொடுக்க வேண்டியது இருந்தது இந்த கிரிக்கெட் ஆடுறதுக்கு. மத்த வேலைகள் என்னால பண்ண முடியல, என்னோட ப்ரொஃபஷன்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் இருந்ததுனால கான்சியஸா ஒரு டிசிஷன் எடுத்தேன். சரி, நம்ம வீக்கெண்ட்ஸ்ல இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் ஆடுறது, மேட்ச் ஆடுறதெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ பசங்களோட போயிட்டு டென்னிஸ் பால் மேட்ச் ஆடுறது தாங்க. இப்போ நிறைய ட்ராஃபிஸ் அடிச்சிருக்கேன், நிறைய மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்கேன். வாரம் மேன் ஆஃப் த மேட்ச் ட்ராஃபிஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவேன். அப்பெல்லாம் கேட்பாரு, டே உண்மையிலே மேட்ச் ஆடி வாங்கிட்டு வரே இல்ல கடையில ஏதாவது வாங்கிட்டு வரியாடா அப்படின்னு. அந்த அளவுக்கு வாரம் அவ்வளவு மேன் ஆஃப் த மேட்ச் ட்ராஃபிஸ் வாங்கியிருக்கேன். So it was quite tough to leave the sport, to stop playing it. பட் அந்த டிட்டாச்மெண்ட் தேவையான இடத்துல நம்ம பண்ணி தாங்க ஆகணும். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, nothing is more important than our mental health, நம்மளோட மென்டல் பீஸ். அதுக்காக ஒரு சில விஷயங்களை if we have to let go, we have to let go, no other way. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் என் அப்பா ஒரு நாள்லாம் ஃபீல் பண்ணாரு, இந்த மாதிரி ட்ராஃபிஸ்லாம் நிறைய வாங்கிட்டு வரும்போது உன்னை கிரிக்கெட்லயே சேர்த்து விட்டுருக்கலாம் தம்பி. எனக்கு அவ்வளவுதான் புரிதல் இருந்தது. அப்போ நீ அட்லீஸ்ட் ஒரு தமிழ்நாடு ஆடி இருப்ப, இல்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடி இருப்ப, அதை வச்சு ஏதாவது உனக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைச்சிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு தெரியாது, சாரிப்பா அப்படின்னு அப்பா சொன்னாரு. அதெல்லாம் பரவாயில்லப்பா, உங்களுக்கு தெரிஞ்சா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரை பேடாலாம் ஃபீல் பண்ண வைக்கல. ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அவர் அப்படி சொல்லும் போது. ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்தா நமக்கு பிடிச்ச விஷயத்த கூட, நமக்கு பேஷனட்டா இருக்கிற விஷயத்த கூட பண்ண முடியலையே அப்படின்ட்டு சின்ன வருத்தம் மனசுக்குள்ள இருந்தது. பட் நான் அப்பாட்ட காமிச்சிக்கல, ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் ஹிம் ஃபீல் பேட். சரி ப்ரோ, சும்மா புருடா விடாத, எங்க நீ ட்ராஃபிஸ் அடிச்ச அப்படின்னு ஒரு சில பேர் யோசிக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நான் அடித்த மேன் ஆஃப் த மேட்ச் ட்ராஃபிஸுங்க. பின்னாடியும் இருக்கு நிறையா. எஸ், இது எல்லாமே நான் அடித்த மேன் ஆஃப் த மேட்ச் ட்ராஃபிஸு, மேன் ஆஃப் த டோர்னமெண்ட்டு, பெஸ்ட் பேட்ஸ்மேன், இந்த மாதிரி அவார்ட்ஸு. இது எல்லாமே கோல்டன் மெமரிஸ். அப்புறம் இதெல்லாம் அந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்ஸ் வாங்கினப்போ ஒரு சில ஃபோட்டோஸ் வீக்கெண்டில் எடுத்தது, அதை வந்து ஃப்ரேம் பண்ணி என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இன்னும் கூட நிறைய ட்ராஃபிஸ் இருக்கு. நான் வீட்டுல வைக்க இடம் இல்லாம என்னோட யூடியூப் ஸ்டூடியோ நான் யூஸ்வலா ஷூட் பண்ற இடத்துல வச்சிருக்கிறேன். ஏன்னா என் அப்பாவும் என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு, வாரம் கொண்டு வரேன் அப்படின்ட்டு. டேய் கடையில இருந்து வாங்கிட்டு வரியா அப்படின்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எனிவே நான் இதெல்லாம் பெருமை பீத்துறதுக்காக சொல்லலைங்க. இப்ப நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, இவ்வளவு ட்ராஃபிஸ் அடிச்சிருக்கேன், அவ்வளவு ஜாய் எனக்கு அந்த ஸ்போர்ட் கொடுத்துருக்கு. விளையாடும் போது அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த மாதிரி மேன் ஆஃப் த மேட்சஸ் அவார்டு வாங்கும் போது அந்த வீக்கெண்டே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபீல் அது. அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சில மேட்சஸ் என்னால சரியா ஆட முடியல, சரியா ஸ்கோர் பண்ணல அப்படின்னும் போது எனக்கு அது பயங்கரமா மென்டலி அஃபெக்ட் ஆச்சு. சரியா தூங்க முடியல. அந்த ப்ராசஸ் ஒண்ணுதாங்க இருக்கும். பேக் டு பேக் 300ஸ்லாம் நான் அடிச்சிருக்கேன். அதே ப்ராசஸ்ல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ஸ்க்கு அவுட் ஆயிட்டே இருந்தேன். பட் த ப்ராசஸ் ரிமைன் த சேம். சோ கிரிக்கெட் வந்து ஒரு பயங்கரமான லைஃப் டீச்சர், லெவலர். இட் வில் ஹம்பிள் யூ. ஒரு நாள் நீங்க ஹீரோ, இன்னொரு நாள் நம்ம ஜீரோ. சோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது மைண்ட் நல்லா இருக்கு, சரியா பர்ஃபார்ம் பண்ணலனா நம்மளோட மென்டல் ஹெல்த் இப்படி ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுத்தேன். ரொம்ப அப்சஸ் ஆவேனா, கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் இந்த ஸ்போர்ட்ல இருந்து அப்படின்ட்டு. If at all I feel better about playing the sport again, I might play again for nothing else, just for the joy of playing the sport. So yeah, IPL fans, Chennai Super Kings fans, யாரா இருந்தாலும் உங்களோட மென்டல் ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. தேவையான இடத்துல டிட்டாச் பண்ணிக்கோங்க. நம்ம லைஃபை நம்ம பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளோட ஹெல்த்தை பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாமே. சோ இந்த வீடியோ பண்ணதுக்கான மெயின் ரீசனே அதுதான். உங்களை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, உங்களோட ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, உங்களோட பீஸ் ஆஃப் மைண்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. Everything else later. Hope you like the video. நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye. See you. Vatta mame durre.